தமிழ்நாடு கம்பைன்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு படித்து கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் 2 வீடியோ இது பண்ணியிருக்கோம். இது அதனுடைய அடுத்த பார்ட்டு. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த சேனலுடைய நேம் சிவில் இன்ஜினியரிங் தமிழுங்கிற வார்த்தையை முன்னாடி ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வண்டி பைதாக்கு முன்னக்குட்டி. ஓகே, ஸோ இது நியூலி கிவன் லிங்க் ஃபார் த இது இருக்குல்ல, யூடியூப்லேருந்து புதுசாக க்ரியேட் பண்ண லிங்க் இந்த சேனல் நேம் மாற்றுறதுனால வந்திருக்கு. இதை தயவுசெய்து கொஞ்சம் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஏன்னா எக்ஸாமினேஷனுக்கு இப்போ கொஞ்சம் தான் டைம் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஸ்ட்ரெஸ் ஆன் ஒப்ளிக் பிளேன், இன்க்ளைன் பிளேனில் ஸ்ட்ரெஸ் காம்பனன்ட்ஸை ரிசால்வ் பண்ணுறது. அப்புறம் அதனுடைய இதிலேருந்து பிளேன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதனுடைய எக்ஸ்டெண்ட் பண்ணி பிளேன் ஸ்ட்ரெஸ் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்கு ஈக்குவேஷன்ஸை நம்ம பார்த்துக்கலாம். தென் மோர் சர்க்கிள் ரெப்ரசன்டேஷன், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பிரின்சிபல் பிளேனை எப்படி மோர் சர்க்கிளில் பண்ணுறது, ஏன்னா இதிலெல்லாம் நிறைய கேள்விகள் வந்துருக்குது. அப்புறம் அதனுடைய சில அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ், இதை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம நேர ப்ரெசன்டேஷனுக்குள்ளே போய்க்கலாம். இதுக்கு முன்னக்கூட்டி இப்போ ஒரு சின்ன டெஃபினேஷன் மாத்திரம் பண்ணிக்கலாம். இப்போ அந்த நார்மல் ஸ்ட்ரெஸ், கொத்து விசை இல்லை ஸ்ட்ரெஸ் என்பதை தகைவு என்று மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸ்டீயர் ஸ்ட்ரெஸ்ஸை சரிக்கும் விசை இல்லைனா சரிக்கும் விசை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா அந்த நறுக்கு விசை, வெட்டு விசையெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஓகே. ஒரு டூல்ஸ் வச்சு, ஒரு வாள் வச்சு அது இது பண்ணுறது, ஒரு கட்டிங் மிஷினை வச்சு வெட்டுறது, கத்திரி வச்சு வெட்டுறதுலாம் மெக்கானிக்கல். அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன் கிராஜுவலி அப்ளைடு லோடு இன் சிவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர்ஸில் நார்மலி வராது. ஆகவே தமிழில் மொழிபெயர்க்கும் போது இப்போதைக்கு நாம் சரிக்கும் விசைகள் என்று வைத்துக்கொள்வோம். ஓகே, ஸோ இப்போ இன்க்ளைன் பிளேனாக ஒரு சாய்தளம். ஓகே, ஸோ ஒரு ஒரு பாரில் ஒரு ஸ்கொயர் பாரில் ஒரு இன்க்ளைன் பிளேன் θ டிகிரி இன்க்ளினேஷன் டு த வெர்டிக்கல் இருக்கிற மாதிரி ஒரு இன்க்ளைன் பிளேனில் ஒரு கிளாஸ் பிளேட் மாதிரி ஒன்று சொருகிட்டு இந்த இதை கட் பண்ணி எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ அகெயின், ஸோ திஸ் இஸ் த நார்மல் ஸ்ட்ரெஸ். இது நவ் இட் இஸ் அண்டர் கண்டிஷன் ஆஃப் டென்சியல் ஸ்ட்ரெஸ் P டேஷ். இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படின்னாக்க இந்த P டேஷ் எப்படி இருக்கும், இந்த வெட்டுமுக ஏரியா A0ன்னு ஒப்ளிக் பிளேன் A0ன்னு வச்சுப்போம். ஸோ இப்போது இந்த P இருக்கு இல்லையா, இதை we can resolve into a normal to the inclined plane and along the inclined plane இப்போ ரிசால்வ் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வீடியோவில் ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ்னு ஏற்கனவே நம்ம ஒன்று முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸ், ஆனால் தீட்டா இங்கேருந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ அதனால் F is equal to P cos theta. ஓகே, தென் விக்கு V is equal to P sin theta. ஓகே, இப்போ நார்மலாக இது நீ சும்மா ரிமெம்பர் பண்ணக்கூடாது. எப்போதுமே வெர்டிக்கல் காம்போனண்ட் இது கிடையாது, சைன் தீட்டா அண்ட் ஹரிசாண்டல் காம்போனண்ட் காஸ் தீட்டா கிடையாது. ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எங்கேருந்து மெஷர் பண்ணுறோமோ அதை பொறுத்து. ஓகே, நார்மலி இப்போ இந்த ஆக்சிஸ்லேருந்து இப்படி மெஷர் பண்ணுறதுனால சைன் ஆஃப் த ஆப்போசிட் சைடுங்கிறது இங்கே இருக்குது, அட்ஜசன்ட் சைடுங்கிறது இது இருக்குது. ஸோ F is equal to P cos theta EP sin. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே, A0ங்கிறது இந்த இன்க்ளைன்டு டைரக்ஷன். ஸோ இதில் நார்மலி இதனுடைய ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் இது ஃபோர்ஸ் சிஸ்டம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் ஆஃப் எ சம் ஆஃப் ரிசல்டன்ட் இருக்கு இல்லையா, ரிசல்டன்ட் ஆஃப் ஆல் த நார்மல் ஃபோர்ஸஸ் கான்ட்ரிபியூட்டட் ஃப்ரம் வேரியஸ் மாலிகூல்ஸ் எக்ஸெட்ரா, அது சிக்மா. இந்த சாய்தளில் இந்த இந்த டைரக்ஷனில் வரக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸினுடைய தொகுபயன் ரிசல்டன்ட் இருக்குல்ல, அது ஷியர் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஃபோர்ஸஸ்னுடைய இன்டர்னல் ஷியர் ஃபோர்ஸினுடைய தொகுபயன் ரிசல்டன்ட் ஷியர் டவ். ஓகே, இப்போது இதை இந்த ஆவரேஜ் நார்மல் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆன் த ஒப்ளிக் பிளேன் அப்படிங்கிறது லோ டிவைடட் பை ஏரியா, அந்த மாதிரி F டிவைடட் பை இந்த A0ங்கிறத போட்டு நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம்னாக்கா now it becomes P divided by A0 cos square theta tau is equal to V divided by A0 divided by sin theta cos theta. ஸோ சாய்தள சராசரி கொத்து தொகைகளும் சரிக்கும் தொகைகளும் இந்த மாதிரி ஈக்குவேஷனில் நமக்கு கிடைக்கும். இப்போது அதன் பிறகு இப்போ இது ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணுனாக்க நம்ம பெருமை செங்குத்து தகைவு அப்புறம் சியர் ஸ்ட்ரெஸ்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க the maximum normal stress will occur when theta is equal to 0.
இப்போ இதில் ஜீரோன்னு இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, காஸ் தீட்டா 1. ஓகே, சிக்மா மேக்ஸிமம் வில் பி ஈக்குவல் டு பி டிவைடட் பை A0. அப்போ எப்போ இது வெப்ப மேக்ஸிமமாக இருக்குனாக்க ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 0வாக இருக்கும்போது, ஷியர் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும்போது தான் இது மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்போ மேக்ஸிமம் ஆகும் அப்படின்னாக்க தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி இருக்கும்போது, இந்த இன்க்ளைன் பிளேன் வந்து 45 டிகிரி இன்க்ளினேஷனில் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஃபார் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி, ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஃபார் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -45. இந்த ரெண்டுலையும் இப்போ காமிச்சிருக்கு. இந்த ரெண்டு எனி வேல்யூவாக இருந்தால் கூட வந்து ஓகே 45 டிகிரின்னு மென்ஷன் பண்ணால் அப்போ தீட்டா டேஷ் என்ன ஆகும்? ஓகே, காஸ் 45 சைன் 45. ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட் பர்சன்டேஜ் இன்ட்ரோடக்டிவ் பர்சன்டேஜ்லேயே நான் வந்து அந்த இதுக்கு இல்லையா அந்த வேல்யூஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ் ஃபார் 0, 30, 45, 60 எல்லாம் ஒரு சின்ன டேபிளேஷனில் கொடுத்துருந்தேன். அதை ரிமெம்பர் படிக்கோங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரினாக்கா சைன் காஸ் வேல்யூலாம் ரெண்டு ஈக்குவல் 1/√2 இல்லைன்னா 0.0707. அந்த வேல்யூவை நீங்கள் வந்து இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் பிரதியிட்டால் இப்போ டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/√2 மல்டிப்ளைட் பை 1/√2 1/2ன்னு வந்துடும். ஸோ பி டிவைடட் பை 2A0ன்னு வந்துடும். ஓகே, இப்போது இந்த காம்பனண்ட்டை ரிசால்வ் பண்ண பிறகு இப்போ நமக்கு மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ தெரிஞ்சிருது. ஸோ இதில் இருந்து நார்மலி டைரெக்டாகவே அந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எ பார் ஆஃப் ஸ்கொயர் கிராஸ் செக்ஷன் ஆஃப் சைடு ஏ விச் இஸ் சப்ஜெக்ட் டு ஏ டென்சைல் லோட் பி. இப்போ இந்த ஏங்கிறது வந்து ஏரியா என்ன ஆகும்? A ஸ்கொயர் ஆகிடும். அப்போ அந்த சாய்தளத்தினுடைய ஏரியா வந்து 2A ஸ்கொயர். ஸோ P டிவைடட் பை 2A ஸ்கொயர். திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். Then when a member is subject to an axial tensile force, the greatest normal stress is equal to அப்போ half the maximum shear stress ஈக்குவலாக இருக்கும், twice the maximum shear stress, 3 times the maximum shear stress. ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம்ல, சிக்மா மேக்ஸிமம் ஷியர் வந்து F டிவைடட் பை A0. ஓகே, P டிவைடட் பை A0. டவுங்கிறது வந்து P டிவைடட் பை 2A0. அப்போ ரெண்டு கூட ரேஷியோ வந்து இப்போ வந்து ட்வைஸாக இருக்கும். அப்படிங்கிறது ட்வைஸ் ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்துடும். ஸோ அதை வந்து கால்குலேட் பண்ண தான் இந்த கொஸ்டின். ஓகே, இப்போது இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபலை வச்சுக்கிட்டு ஓகே வில் சி ஹவு டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் ஃப்ரம் ஒன் கோஆர்டினேட் டு அதர் கோஆர்டினேட் சிஸ்டம். அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இதை டிஃபைன் பண்ணிக்கும். ஒரு 3 டைமென்ஷனல் கேஸில் XYZ இந்த மோர் ஜென்ரலைஸ்டு கேஸில் வந்து ஸ்ட்ரெஸ் சிஸ்டம்ங்கிறது வந்து இப்படி இருக்கும். ஓகே, 3 இதுலையுமே வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் பர்பெண்டிகுலர் டு த ஆல் த ஃபேஸஸ். ஓகே, 3 ஷியர் இது இருக்கும், ஷியரிங் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ரெஸ்ஸஸும் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரலைஸ் சின்ன ஒரு ஒரு கியூபிக்கல் எலிமெண்ட், ஒரு கியூபிக்கல் எலிமெண்ட் ஃப்ரம் அ பாடி ஆஃப் அ பீம் இல்லைனா எனி ஒரு டேம் கிராஸ் செக்ஷன், எந்த கிராஸ் செக்ஷன் வந்து எடுத்துக்கிட்டாலும் அந்த மாதிரி. ஓகே, இப்போ இதை வந்து 2 டைமென்ஷனில் ரெடியூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கோம், நாங்கள் இந்த பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் ஆர் தேர்ட் டைரக்ஷன் Z இருக்குல்ல, Z வந்து 0ன்னு வச்சுக்கோம். ஓகே, Z 0. அதனுள்ள இது பண்ணுற ஆக்ட் பண்ணுற நார்மல் ஸ்ட்ரெஸ் 0, டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் 2 காம்பனண்ட்டுமே 0 வச்சுட்டாங்க. ரிமைனிங் வந்து X அண்ட் Y இருக்கும். ஓகே, சிக்மா ஐ 2 நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் அதனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் இருக்குது. இது வந்து 2 டைமென்ஷனல் கேஸுங்கள இதுக்கு இது யார் கால்ட் அஸ் அ பிளேன் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஓகே, 2 டைமென்ஷனல் பிளேன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் பைஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். 2 ஆக்சிஸில் வந்து சிக்மா எக்ஸ் அண்ட் சிக்மா ஒயில் ஆக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி கேஸில் வந்து இந்த மாதிரி ஜென்ரலாக 2 டைமென்ஷனல் கேஸ் வந்து பர்டிகுலராக ஒரு பிளேட் இல்லைனா ஒரு ஸ்லாப் அதனுடைய சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். ஓகே, இந்த ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட் வழியாக இந்த ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் பண்ணுது. ஆர் சென்டர் ஆஃப் த பிளேட்டு இந்த திக்னஸ் டைரக்ஷன்லையும் இந்த திக்னஸ்லையும் சரி, ஓகே இதுலையும் சரி எங்கேயாவது சென்டரில் ஆக்ட் பண்ணாக்க இந்த தகட்டின் மத்தியில் விசைகள் செயல்பட்டால் திஸ் இஸ் கால்ட் எஸ் ஏ ஸ்டேட் ஆஃப் இந்த மிட் பிளேனில் வந்து இந்த ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் பண்ணிச்சுனாங்க திஸ் இஸ் அண்டர் ஏ ஸ்டேட் ஆஃப் பிளேன் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். இதுக்கு இன்னொரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷாஃப்ட், ரொட்டேட்டிங் ஷாஃப்ட். இது இந்த எந்த வெட்டுமுகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு 2 ஃபோர்ஸ் இருந்தால் கூட அதனால் இட் வில் டெவலப் அ ட்விஸ்ட். அப்பமும் ட்விஸ்ட் ஆகும்போது அதனுடைய சர்ஃபேஸில் வந்து ஓகே சர்ஃபேஸில் ஆக்சுவலாக தனியாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்லாம் கிடையாது, ஃபோர்ஸ் இங்கே தான் ஆக்ட் பண்ணுது. ஆனாலும் அங்கே வந்து தெர் இஸ் வில் பி ஸ்டேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் அ நார்மல் ஸ்ட்ரெஸ். ஓகே,
இப்போது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பிளேன் இப்போ XY பிளேனுக்குள்ள இருந்து இன்னொரு பிளேன் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ்னு ஒரு பிளேனை இது பண்ணிக்கும். இந்த ரெண்டு கடையில் ஒரு தீட்டான்னு ஒரு திஸ் பிளேன் இஸ் இன்க்ளைன் டு தீட்டா. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் அந்த பிளேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஓகே சிக்மா டேஷு டவு எக்ஸ் டேஷ் இது இருக்குல்ல எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இந்த வேல்யூஸ் இருக்குல்ல. இப்போ இது வந்து இந்த ஒரு ஒப்ளிக் பிளேன் ஒன்று கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த கியூபை வந்து ஒரு டயகனலாக கட் பண்ணிட்டோம். அப்படி கட் பண்ண பிறகு நம்ம வந்து we are resolving the components அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபண்டமெண்டலி will use the equilibrium equations. சிக்மா ஹரிசாண்டல் equilibrium equal to 0, சிக்மா f of y equal to 0. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த இதற்குள்ள ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன், இது ரொம்ப ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் கேட்கும்போது இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி அதோட இன்ஃபரன்சஸ் தான் கேட்பாங்க ஒழிய இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் ரொம்ப ரேர் கேஸஸ்லாம் இந்த ஈக்குவேஷன்லாம் வந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து நீங்கள் ஒன்றும் பயந்துக்காதீங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து இப்போ வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து இந்த சிக்மா எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் டவு டேஷ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம கிடைக்கும். நம்ம இந்தியன் அதர் டெக்ஸ்ட் புக்கில் நிறைய இதில் வந்து இது வந்து சிக்மா 1 சிக்மா 2ன்னு வச்சுக்குவோம். அது அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு நோட்டேஷன் இருக்கும். ஓகே, இப்போது இதை வந்து இதில் இருந்து இந்த ஈக்குவேஷன் எல்லாத்தையும் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணாக்க இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் டு yield a parametric equation for a circle. ஃபைனலாக என்ன கிடைக்கும்னாக்க ஒரு ஈக்குவேஷன் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் அ சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயருங்கிற ஈக்குவேஷன் ஃபார்மில் வந்து இதை வந்து ரெடியூஸ் பண்ணி கொண்டு வரலாம். அப்போ வந்து த ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கேன் பி ரெப்ரசன்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் அ சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸ் இதற்குள்ள சிக்மா டேஷ் இது வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ், இது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து இது வந்து மினிமம் இங்கே பிளாட் பண்ணிக்கணும், இது வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இதை வந்து பிளாட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இது சிக்மா 1 இது சிக்மா 2ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போது இது வந்து ஆவரேஜ் ரெண்டுக்கு வேல்யூ இருக்குல்ல, இந்த ஆவரேஜ் வேல்யூவில் வந்து we have to fix the center. அப்போ அதுலேருந்து என்ன பண்ணணுனாக்கா ஒரு 2 தீட்டா வச்சுக்கிட்டு ஒரு ரேடியஸை மார்க் பண்ணி அங்கேருந்து நம்ம வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்குவோம். இந்த மாதிரி இப்போ சர்க்கிளுக்கு பின்னாடி வில் கால் இட் இந்த ரேடியஸ் வில் பி difference between the two values sigma x minus sigma y divided by 2 whole square இல்லைனா sigma 1 minus sigma 2 whole square tau x square. ஓகே, இந்த வேல்யூ இது வந்து ஆவரேஜ் வேல்யூ, இது வந்து ஆர் வேல்யூ. ஓகே, இதை வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கனால இதை வந்து பிரின்சிபல் பிளேன்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இருக்குல்ல, இது வந்து முதல்நிலை சமதளங்கள் இல்லைனா முதல்நிலை இதில் ஆக்ட் பண்ணக்கூடிய இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இப்போ என்ன பண்ணாங்க இதெல்லாம் இட் பிகம்ஸ் முதல்நிலை தகைவுகள் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸோ எந்த பிளேனில் இருக்குன்னாக்க இதில் வந்து அப்போ இதெல்லாம் வந்து எங்கே இருக்குது சிக்மா 1 சிக்மா 2 இங்கே ஒய் ஆக்சிஸ் சொல்ல வந்து 0 பாயிண்டில் இருக்குது. ஸோ அதாவது சரிக்கும் தகைவுகள் இல்லாத போது ஓகே அவை முதல்நிலை சமதளங்கள் என்று அறியப்படும். அதாவது பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் எப்படின்னாங்க ஷியர் ஸ்ட்ரெஸ் 0 அப்படின்னாங்க அது வந்து இட்ஸ் கால்ட் அஸ் அ principal plane. It's the plane which has no shear stress. It is known as a principal plane. Okay. The stress acting on the principal planes are known as the principal stresses. இப்படின்னு நம்ம வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ஸில் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, இப்போ அந்த மேக்ஸிமம் மினிமம்னுடைய ஈக்குவேஷன் இருக்குல்ல ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ஈக்குவேஷன், மேக்ஸிமம் ஒரு ஈக்குவேஷன் மினிமம் ஈக்குவேஷன் ஆர் சிக்மா 1 ஈக்குவேஷன் சிக்மா 2 ஈக்குவேஷன். இப்போ இந்த இன்லைன்டு ஆக்சிஸ் இருக்குல்ல இதை எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறது ஆர் லொக்கேட் பண்ணுறது அப்படின்னாக்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் த டேன் ஆஃப் த ஆங்கிள் டேர்ன் டு 2 theta p is equal to 2 tau xy ஓகே டிவைடட் பை சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். இது அந்த ஈக்குவேஷனை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். இட் டிஃபைன்ஸ் த 2 angles செப்பரேட்லி பை 90 degree. ஓகே, ஸோ சரிக்கும் ஓகே இதெல்லாம் வந்து இது வந்து இப்போ மேக்ஸிமம் வேல்யூ பெருமக்குத்து தகைவுகள் ஏற்படும் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ இல்லைனா அதை இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ஸில் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது ஷியரிங் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் இந்த டவு எக்ஸ்ஒயில் இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து now it becomes the இது இருக்குல்ல இப்போது இந்த ஆவரேஜ் வேல்யூ இருக்குல்ல இதுக்கு எடுத்துகிட்டு சிக்மா டேஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணி இதை மெஷர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, இப்போது இது வந்து மேக்ஸிமம் நம்ம எப்போ இருக்குன்னாங்க மேக்ஸிமம் வேல்யூ இந்த ஆர் இருக்குல்லையே அது ரிசல்ட் வித் மேக்ஸிமம் வேல்யூ அது வந்து ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைட் ப்ளஸ் டவு எக்ஸ் ஸ்கொயர் இதனுடைய ஸ்கொயர் ரூட் இதில் தான் டர்ன் தீட்டா எக்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். டிஃபைன்ஸ் 2 angles over 90 degree and offset from theta p is equal to 45 degree.
ஸோ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய். மேக்ஸிமம் shear stress occurs ஃபார் இந்த பிளேனில் இருக்கிற பிரின்சிபல் பிளேனோட ஸ்ட்ரெஸ் வந்து ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஓகே இந்த இது வந்து மேக்ஸிமம் shear stress கிடைக்கும். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிளை பார்த்துக்கலாம். டைரக்ட் சப்ஸ்டியூஷன் ஆஃப் த ஃபார்முலாஸ் யூ ஆல்ரெடி சீன். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஆல்ரெடி டரைவ் பண்ண ஈக்குவேஷன் தான். ஓரியேஷன் ஆஃப் த எலிமெண்ட் ஓரியேஷன் ஃபார் த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இது எவ்வளோ tan ஆஃப் த தீட்டா, அந்த மேக்ஸிமம் மினிமம் ஈக்குவேஷன். அப்புறம் டவ் மேக்ஸிமம், இது நார்மல் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் ஈக்குவேஷன். இது வந்து shear stress மேக்ஸிமம் ஈக்குவேஷன். சிக்மா டேஷ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா எக்ஸ் பை 2. இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுட்டு இப்போ இந்த எலிமெண்ட்டில் எப்படி ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருந்தாங்க, தெர் இஸ் அ டென்சைல் ஃபோர்ஸ் இன் எக்ஸ் டைரக்ஷன், 50 MPa டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகே, இங்கே வந்து ஒரு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இந்த பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். ஸோ இந்த பைஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸஸில் இது கம்ப்ரஷன், இது டென்ஷன், அப்புறம் ஒரு ஷியர் 40 MPa. ஓகே, ஸோ என்ன கண்டுபிடிக்கணுனாக்கா பிரின்சிபல் பிளேனுடைய இது. அப்போ இந்த இது இருக்கலாம் தீட்டா பி என்னங்கிறது பிரின்சிபல் பிளேனுடைய ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மேக்ஸிமம் மினிமம் ஆர் சிக்மா 1 சிக்மா 2 மேஜர் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அதனுடைய கரஸ்பாண்டிங் நார்மல் ஸ்ட்ரெஸ் இதை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி இதை வந்து ஸோ டைரக்ட்லி இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் டர்ன் டு தீட்டா பி வந்து 26 டிகிரிஸில் வந்து இருக்கும். இது எப்படி வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இதனுடைய வேல்யூஸ் என்ன இருக்கும் அப்படின்னாக்க, இப்போ இந்த ஈக்குவேஷனில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கால் பண்ணால் இந்த மேக்ஸிமம் வேல்யூ 70 MPa ஆகிடும். ஓகே, இது வந்து 30 MPa ஆகிடும். ஓகே, இது வந்து ஆன்சர். ஓகே, இப்போது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அது எவ்வளோ வரும்னாங்க, இந்த டவ் மேக்ஸிமம் வந்து இப்போ 50 MPa கிடைக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ தென் இந்த ஷியர் பிளேன் இருக்குல்ல தீட்டா பி மைனஸ் 48ங்கிறது 18.4 டிகிரிஸில் வந்து இந்த தீட்டா பிளேன் இருக்குல்ல இது கிடைக்கும். ஷியரிங் ஸ்ட்ரெஸ்னுடைய மேக்ஸிமம் பிளேன். இந்த கரஸ்பாண்டிங் நார்மல் ஸ்ட்ரெஸ் அது திருப்பி அந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல கடைசி ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிக்கினாங்க. யூ வில் ஹவ் சிக்மா டேட் இஸ் ஈக்குவல் டு 20 MPa. ஸோ இப்போது இதெல்லாம் யூஸ் பண்ணி மோர் என்பவர் இதெல்லாம் எப்படி பிளாட் பண்ணி இதெல்லாம் இது பண்ணுற மாதிரி சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி இது ஜென்ரலைஸாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு மினிமம் வேல்யூவை ஆர் சிக்மா 2 வந்து இங்கே இப்படி பிளாட் பண்ணிக்கணும். ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 மேஜர் அண்ட் மைனர் பிரின்சிபல் ஆக்சிஸ் இது வந்து இங்கே பிளாட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இது வந்து கடைசியாக டவுனு கண்டுபிடிக்கும். இப்போ இந்த 2 தீட்டா பியில் வந்து திருப்பி அகைன் இங்கே ஒரு ஆக்சிஸை வந்து போட்டுட்டு அந்த பாயிண்ட் எங்கே இதில் கட் பண்ணதோ அதுலேருந்து நீங்கள் வந்து வெர்டிக்கல் காம்போனண்ட் இல்லைன்னா ஸோ இது வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ், இது ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ். இப்படி வந்து இதை வந்து இந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட்டை பிளாட் பண்ணிவிட்டு அப்புறம் அதனுடைய ஆவரேஜ் சென்டர் பாயிண்ட்டை பிளாட் பண்ணிவிட்டு அப்புறம் 2 தீட்டாவை வந்து இப்படி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மெஷர் பண்ணி இந்த லைனை போட்டுட்டு வில் கன்சிடர் பண்ணாங்க. வில் கெட் அ physical significance of the principal stress system which is called as a Mohr circle. இப்போது எகெயின் இந்த ஈக்குவேஷன் தான், அதாவது இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இப்படி கொண்டு வந்திருக்கோம் தீட்டா பி இப்படி கொண்டு வந்து. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் ஃபார் டிஃப்ரெண்ட் கேசஸ். ஓகே, இதை வந்து நம்ம பார்க்கலாம். பிக்டோரியலாக இதை நான் சில இதெல்லாம் பிளாட் பண்ணியிருக்கேன். இதில் இருந்தெல்லாம் சில கேள்வி கேட்டிருக்கேன். ஒவ்வொரு கேஸுக்கும் மோர் சர்க்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து ஜென்ரல் நோட்டேஷன் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார் த ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அட் அன் ஆங்கிள் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு XY ஆக்சிஸ் கன்சிடர் நியூ டயமீட்டர் X டேஷ் Y டேஷ். ஓகே, இதை வந்து போட்டுக்கணும். அட் அன் ஆங்கிள் 2 தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு XY இதில் வந்து ஒரு இது போட்டுட்டு சர்க்கிள் இது பண்ணிக்கணும். ஓகே, இந்த கேஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோர் சர்க்கிள். ஓகே, இது கான்சென்ட்ரிக் ஆக்சியல் லோடிங். ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க ஓகே இப்போ இந்த இது இருக்கு இல்லையா சிக்மா எக்ஸ், அதாவது 1 டைமென்ஷனல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் P/A ஸ்ட்ரைட்டாக சிம்பிள் நார்மல் ஸ்ட்ரெஸ். இப்போ சிக்மா ஒய் இதில் கிடையாது. ஓகே, டவ் எக்ஸ் இது ரெண்டுமே 0, ஏன்னா இது ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம். அப்போனா இது நார்மல் அடுத்த பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்லையும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸையும் கிடையாது, ஒன்லி வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் P/A. இப்போ இதை பிளாட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க இது இருக்குல்ல சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் டவ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு P/2A அப்படிங்கிற மாதிரி
இது கிடைக்கும். ஸோ இப்போது சிக்மா ஒய் கிடையாது. ஸோ இது இங்கே ஜீரோலேருந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். இது வந்து சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை அது நார்மல் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட்ல இது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து இந்த இந்த மோர் சர்க்கிள் வந்து இந்த ஷேப்பில் இருக்கும். ஓகே, இந்த ரெண்டு கேஸ்க்கு பி அண்ட் பி டேஷ். இப்போ இந்த எலிமெண்ட் வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாலும் இப்படி இந்த ஸ்கொயர் எலிமெண்ட் இப்படி இது வந்து ஒரு டயகனலாக அப்படி வந்து ஷிஃப்ட் பண்ண பிறக்கும். ஓகே, திஸ் பிகம்ஸ் அதாவது வந்து இந்த சிக்மா வேல்யூ பி பை ஏவாக இருக்கும், பி பை 2ஏவாக இருக்கும் போதும் திஸ் இஸ் த ஷேப் ஆஃப் த மோர் சர்க்கிள். இப்போ ஒரு கேஸ் ஆஃப் அ டார்ஷன் இல்லை சர்க்குலர் ஷாஃப்ட், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ராப்ளம். இந்த கேஸில் என்னன்னாக்க ஓகே, திஸ் இஸ் கால்ட் எஸ் எ கேஸ் ஆஃப் அ பியூர் ஷியர். ஓகே, நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்காது. சிக்மா எக்ஸ் அண்ட் சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 கம்ப்ளீட்டாக. ஏன்னா இதை ட்விஸ்ட் பண்ணும்போது ஒரு 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 வாட் எவர் மேபி நீங்கள் எதையும் முறுக்குனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு துவைச்சிட்டு ஒரு துணியை இப்படி ரெண்டு கையில் பிடிச்சி முறுக்குனா என்ன ஆகும்? இட் வில் கெட் ட்விஸ்டட். ஓகே, அப்போ என்ன ஆகும்? ஒரு தெர் வில் பி இது வந்து டார்ஷனல் ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். டிசி ஜேங்கிறது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, டவ் எக்ஸ்ஐங்கிறது வந்து டார்ஷனல் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம பின்னாடி இதில் பார்க்கலாம். ஸோ இந்த கேஸுக்கும் அது இன்க்ளைன்ட் இந்த கேஸுக்கும். ஸோ இது வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள், இந்த டவ் ஆக்சிஸ் அண்ட் சிக்மா ஜீரோ ஆக்சிஸ் இருக்குல்ல. ஸோ திஸ் இஸ் கால்ட் எஸ் எ பியூர் ஷியர் கேஸ். இப்போ இது வந்து ஜெனரலைஸ்டு கேஸ். சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு சிக்மா 1. இது நம்ம வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கினுடைய நோட்டேஷன்லேயே நான் அப்படியே போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், இது மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். நாங்கள் சிக்மா 1 சிக்மா 2 வேல்யூவோட வந்து போத் ஆர் பாசிட்டிவ். ஆனால் வந்து சிக்மா 1 இஸ் மோர் தேன் சிக்மா 2. ஓகே, சிக்மா 1 வந்து சே வந்து 50, இது சிக்மா 2 20 அப்படின்னாக்கா திஸ் இஸ் த ஷேப் ஆஃப் த மோர் சர்க்கிள். ஓகே, இப்போ சிக்மா 1 பாசிட்டிவ், சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு 0. இது 50, சிக்மா 2 20 பேல 0. இந்த சர்க்கிள் வந்து இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல, டவ் ஆக்சிஸ் ஒட்டி இந்த ஆர்ஜின்லேருந்து பிளாட் பண்ணும்போது இங்கே மாதிரி ஒட்டி வந்துடும். இப்போ இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் சைடு சிக்மா 1 0. ஓகே, சிக்மா 2 நெகட்டிவ் அப்படின்னா இது நெகட்டிவ் சைடு இந்த சைடு வந்துடும். ஓகே, இந்த சர்க்கிள் வந்து மோர் சர்க்கிள் வந்து இந்த ஷேப்பில் இருக்கும். இப்போ சிக்மா 1 பாசிட்டிவ் லெஸ் தேன் சிக்மா 2 நெகட்டிவ். இப்போ இது வேல்யூ 20, இது 50ன்னு வச்சுக்கோங்க. சிக்மா -50, அதாவது இது கம்ப்ரெஷன், இது டென்ஷன், அந்த மாதிரி நோட்டேஷனில் அதனால தான் வந்து இந்த ப்ளஸ் மைனஸ்ங்கிறது வந்து சைன் கன்வென்ஷன் அடாப்ட் பண்ணும்போது டென்சைல் ஸ்ட்ரெஸஸ் பாசிட்டிவ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸஸ் நெகட்டிவ்னு எடுத்துட்டாங்க. ஓகே, சிக்மா 1 பாசிட்டிவ், சிக்மா 1 டென்ஷன், சிக்மா 2 நெகட்டிவ். ஓகே, பட் ஆனால் சிக்மா 1 ஜாஸ்தியாக இருக்குது, சிக்மா 2 வந்து கம்மியாக இருக்குது. இதில் வந்து சிக்மா 2 வந்து ஜாஸ்தியாக இருக்குது, சிக்மா 1 கம்மியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த கேஸ் ஆஃப் இந்த ஷேப்பில் மோர் சர்க்கிள் இருக்கும். அப்புறம் திஸ் இஸ் அ பியூர் ஷியர் கேஸ். அந்த டார்ஷன் கேஸ் பார்த்தோம்ல, அது பியூர் ஷியர் கேஸ். இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ், சர்க்கிள் வந்து ஒரு புள்ளி ஆகிடும். ரெண்டுமே நெகட்டிவ், இங்கே ஒரு புள்ளி ஆகிடும். இது இந்த நெகட்டிவ் குவாட்ரண்டில் இருக்கும், இது பாசிட்டிவ் குவாட்ரண்ட். தீஸ் ஆர் த நார்மல் ஷேப் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். இப்போ சில கொஷின்ஸை பார்த்துடலாம். ஓகே, ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆன் அ பிரின்சிபல் பிளேன் ஈக்குவல் டு மேக்ஸிமம் மினிமம், மேக்ஸிமம் ஆர் மினிமம் 0. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 0 2018 கொஸ்டின் இது ஆக்சுவலாக. Then every cross section of a shaft which is subjected to a twisting moment under compressive stress, tensile stress, shear stress, bending stress. Okay, இது வந்து 2019 question. Okay, show shear stress, that is the answer. அப்புறம் in a normal cross section A of a member is subjected to a tensile force P, the resulting normal stress in an oblique plane inclined at an angle theta to the transverse plane. அந்த இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து பிகினிங் ஆஃப் த ப்ரெசன்டேஷன்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் கரெக்ட் வேல்யூ, P டிவைடட் பை A cos ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இப்போ இந்த டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் மோர் சர்க்கிள்லாம் பார்த்தோம் இல்லையா. ஓகே, 19ல் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்கு. ஓகே, ஸ்டேட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் இன் அ பிளேன் எலிமெண்ட் இஸ் கிவன். அதாவது வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த பியூர் ஷியர் கேஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, என்னுடைய வேல்யூஸ் கொடுக்கல. ஓகே, அதாவது அப்படின்னாங்க நார்மல் ஸ்ட்ரெஸ் இல்லை, வெறுமனே வந்து அதனால் வந்து வேல்யூ எல்லாம் கொடுக்காம ஷேப் தானே கேட்டிருக்காங்க. ஸ்டியர் ஸ்ட்ரெஸ்ஸை மாத்திரம் அப்படியே சும்மா மார்க் பண்ணி விட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி நார்மல் ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படிங்கிறனால ஒன்றுமே ஒரு இந்த பக்கத்தில் ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்குது, எந்த வேல்யூவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது 10 100 வாட் எவர் மேபி, இது ஒரு ஸ்ட்ரெஸ், இது ஒரு காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ரெஸ். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ். ஸோ இட்ஸ் அ பியூர் ஷியர் கேஸ். ஓகே, அப்புறம் when a member is subject to axial load, the greatest normal stress is equal to
twice the maximum shear stress. இதுவும் முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்த ஈக்குவேஷன். இது வந்து 2008 ஒரு பழைய கொஷின் பேப்பர். ஓகே, 2019 மெக்கானிக்கலில் வந்து கொஷின் பேப்பரில் where does the principal stress occur in a component? Okay, along the plane, perpendicular to the plane, or mutually perpendicular plane. This is the correct answer. Okay, in the case of a pure shear at the point, the sum of the normal stresses and two orthogonal planes is equal to 0. Okay, இதுவும் வந்து நம்ம வந்து இந்த டெரிவேஷனில் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட். இந்த சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து வாருங்கள். நாம் வந்து இது பண்ணலாம்.